மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்தனர். கடும் பனிமூட்டத்தால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டது. அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இயக்கப்படும் மின்சார ரயில்கள் 10 முதல் 15 நிமிட கால தாமதமாக இயக்கப்பட்டது. பனிமூட்டம் காரணமாக விமான சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டது. காலை 6:35 மணிக்கு மும்பையிலிருந்து 157 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், மும்பையிலிருந்து 149 பயணிகளுடன் வந்த பயணிகள் விமானம், கோலாலம்பூரிலிருந்து 180 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், பெங்களூருவில் இருந்து 164 பயணிகளுடன் வந்த ஏர் இண்டியா பயணிகள் விமானம் ஆகியவை சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. பின்னர் அந்த விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இதேபோல் சென்னையிலிருந்து புறப்படும் விமான சேவையில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்தனர். கடும் பனிமூட்டத்தால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டது. அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இயக்கப்படும் மின்சார ரயில்கள் 10 முதல் 15 நிமிட கால தாமதமாக இயக்கப்பட்டது. பனிமூட்டம் காரணமாக விமான சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டது. காலை 6:35 மணிக்கு மும்பையிலிருந்து 157 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், மும்பையிலிருந்து 149 பயணிகளுடன் வந்த பயணிகள் விமானம், கோலாலம்பூரிலிருந்து 180 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், பெங்களூருவில் இருந்து 164 பயணிகளுடன் வந்த ஏர் இண்டியா பயணிகள் விமானம் ஆகியவை சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. பின்னர் அந்த விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இதேபோல் சென்னையிலிருந்து புறப்படும் விமான சேவையில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.